இதை நம்ம பேக் பண்ணோம்னா அதான் எக்ஸ்ட்ரா இது உடச்சிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிறாங்களா வாட்டர் ப்ரூஃப் க்ரௌட்டிங் பண்ணி பண்ணணும் பண்ணியிருக்கிறோம். வாலெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ப்ளம்பிங் லைன் எல்லாம் போட்டு முடிச்சிருக்கிறாங்க. இது என்ன பண்ணலாம், இந்த டேக்கால்லாம் பைப் லைன் எல்லாம் ப்ளம்காக வச்சு வால் பைப்ஸ் எல்லாம் வந்து இந்த பைப் லைன் எல்லாம் அவங்க பேக் பண்ணாமக்கிறாங்க. கீழே வந்துனாக்கா பிரிக் ஜல்லி போட்டு, ஏன்னா இது வந்து செகண்ட் ஃப்ளோரு, ஸோ வி ஹவ் டு டூ லைட் வெயிட் பிசிசி யூஸிங் பிரிக் ஜல்லி. இங்கே எவ்வளோ வருது பாருப்பா, 8 இன்ச்சு எனக்கு இந்த இடம் எவ்வளோ வருது புட் பாரு, 8 இன்ச்சஸ் ஹைட்டு. த மீன் டைம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அந்த பைப் இது ஒரு 2 இன்ச்சு இருக்குதுன்னா கவர் பண்ணிடலாம். ஏன்னா நாளைக்கு எதனா சிப்பிங் டைல் ஓட்டும் போது எதனா பண்ணிட்டாங்கன்னா டேமேஜ் ஆகிடும். அதாவது வாட்டம் அதுக்கு போனோம், இதுக்கு வாட்டம் அந்த இதுக்கு போனோம், வாட்டம் வச்சு நம்ம இதுக்கு வாட்டம் இப்படி வரணும், ஒட்டிக்க வேண்டியதான். அடுத்தது இது வந்து 2 வாஷ் பேஷனு. இது வந்து கவுண்டர் டாப்பு. இது வந்து சிப்ஸ் போட்டு விட்டுட்டோம்னாக்கா அப்புறம் கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இது வந்து இதுக்கு பாரு சேகர், அங்கே வந்து இதுக்கு வாட்டம் இப்படி வச்சுடு, அங்கே உள்ள ஒரு சும்மா அப்படியே அந்த அதுக்கு வாட்டம் அங்கே ட்ராப் அந்த மூலைக்கு போகணும், அது மாதிரி போகணும். இந்த கல் கூட கூடாம்பா, இது 2 யூனிட் இங்கே பாருப்பா. அது முடிஞ்ச உடனே அங்கே பார், இந்த டாய்லெட்டுக்கு வந்து இந்த க்ளீனிங் பண்ணுற ஆசிடு பக்கெட்டு அது இதெல்லாம் வைக்கிறதுக்காக இது சின்ன ஸ்டோரு. இது வந்து இன்னொரு 1 மோர் டாய்லெட் பாரு, எக்ஸிக்யூட்டிவ் கிளாசெட்டு வாஷ் பேஷன் லைன் போட்டாச்சு. இப்போ வந்து ஜல்லி போட்டுட்டு நம்ம டெய்லிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே பாய்.